ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுதா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டால? பாவம் இல்ல அமுதா. உங்க அப்பா சொன்ன மாதிரி செய்யணும்னு நினைச்ச காரியத்தை எப்படி செஞ்சு முடிச்சிட்டா பாத்தியா கச்சிதமா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவளை எந்த வேலையும் பார்க்க விடாம போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். சரிம்மா. எல்லாம் சரிதான் மரகதான். ஆனா இந்த உதவாக்கற பைய சொன்ன மாதிரி இந்த சமையல் அறையில இருந்து ஒரு வாசனை வருது பாரு, அது சும்மா இருக்கிற பசியும் அப்படியே சுரண்டி விட்டு கிளப்பிடுது. சரிங்க மாமா, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மாடி போ சீக்கிரம் போ. நானும் கிச்சனுக்கு வரேன். வா போலாம். என்னம்மா அமுதா, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போல இருக்கு. எல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அமுதா, நீ சமைச்சா நல்லாதான் இருக்கும். அம்மா சரி விடு, கைவலி எப்படி இருக்கு? வேடிக்கை பார்த்தவங்க 2 பேருக்கே இவ்ளோ வேர்த்திருக்கே, அப்ப அமுதாவுக்கு? இல்ல புனிதா, இங்க ஃபேன் வேலை செய்யலையா, அதான் அமுதா வேலை செய்யறத பார்த்து எனக்கு வேர்த்திருச்சு. ஓ சரி சரி, சாப்பாடெல்லாம் கொண்டு போய் டேபிள்ல வைக்கணும். கூட மாட ஹெல்ப் பண்ணுங்க. நான் இதை எடுத்துட்டு போறேன். பாத்துமா. பாத்தியம்மா, அத்தைக்கு நக்கல. பின்ன இப்படி ஒரு மருமக கிடைச்சா நக்கல் இருக்கதான் செய்யும். சரி வா, நம்ம போலாம். அமுதா, உனக்கு கை வலிக்கலையா? ரொம்ப வலிச்சு தண்ணி, ஆனா இப்ப இல்ல. இங்க பாரு, நீ நம்ம வீட்ல எப்படி இருந்தியோ இங்கேயும் அப்படியே தான் இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பாரு, நீ எப்பவுமே மாறாம இதே மாதிரியே இருக்கணும். நான் என்னோட எண்ணத்துல இருந்து மாறதாவே இல்ல அண்ணி. அண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்ல அமுதா. சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் கடைசியா தான் பண்ணேன். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? சரிவா, நான் பாக்குறேன். அமுதா, சாம்பார்ல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிழங்குல இன்னும் கொஞ்சம் காரம் போட்டா நல்லா இருக்கும். ஐயோ, அப்படியா? அண்ணி, நீங்களே போட்டுடுறீங்களா? நான் ரூமுக்கு போய் மணிமாமாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. புனிதா, இதோ வரேம்மா. அப்பாடா, கிளம்பிட்டான். போய் வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். வாமா வா.
நீ உட்காரு. அம்மா அட நீ உட்காருங்கிறல்ல. நீ எது கிச்சன் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கம்மா. எவ்வளோ நாளுங்களை அசிங்கப்படுத்திருப்ப. உன் பெருமையை பேசி இந்த வீடு உன்னை எப்படியெல்லாம் தூக்கி கொண்டாடுச்சு. இனி எங்க காலம் புனிதா, நமக்கான விருந்து தயாராகிடுச்சு. ரெடியா அமுதா?